10 வயசுக்குள்ள உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டிய 5 முக்கியமான பாடங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ அது என்னென்ன அப்படின்றத டீடைல்டா பார்த்துடலாம். சோ குழந்தைங்களுக்கு வந்து வீட்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னதான் ஸ்கூலுக்கு போய் அந்த புக்ஸ்லலாம் அவங்க படிச்சாலும், அப்படி பெற்றோரா இருக்கிற பட்சத்துல நீங்க நம்பர் 1 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே காசை எப்படி செலவு பண்றது அப்படின்றத ஆப்வியஸா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப டூ ஏர்லி அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். 10 வயசுக்குள்ள சின்ன அமௌண்ட், அதாவது நம்ம ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருந்த பீரியட் ஆஃப் டைம்லாம் ரூ. 1 ரூ. 2லாம் வந்து பாக்கெட் மணி குடுத்து விடுவாங்க பேரண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்க எந்த அமௌண்ட், அதுல என்ன வாங்கலாம், அது எப்படி செலவழிக்கணும், இந்த மாதிரியான சின்ன இந்த காசு சம்பந்தப்பட்ட செலவுகள பத்தி நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 2 உண்மைய பேசணும், உண்மையா நடந்துக்கணும், நேர்மையா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கே நீங்க வந்துட்டு சொல்லி தர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 குட் டச், பேட் டச் கண்டிப்பா சொல்லியே குடுக்கணும். உங்க பாடி உங்களோடது அப்படின்றத முக்கியமா நீங்க சொல்லிக் குடுக்கணும். சோ அந்த பாடியில உங்க சம்மந்தம் இல்லாம யாராலயும் எதுவும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அண்ட் எது குட் டச், எது பேட் டச், இத எல்லாத்தையுமே ஒரு பெற்றோரா நீங்க 10 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லி தரணும். எங்க வந்து நோ சொல்லணும் அப்படின்றத முக்கியமா சொல்லி தரணும். நம்பர் 4 ஃபீலிங்ஸ பத்தி பேசுறதுக்கு கற்று தரணும். நெறைய நேரங்கள்ல அதிகப்படியான மன உளைச்சல்னாலேயே தான் நெறைய பேருடைய வாழ்க்கை வந்து நொந்து போகுது. சில பேர் வந்துட்டு உடைஞ்சு போயி இல்லாம கூட போயிடுறாங்க. ஆனா, ஒரு விஷயம் அத கடந்து தான் வரணும். அந்த ஃபீலிங்ஸ பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுது தான், அதிலிருந்து நம்மளால வெளில வர முடியும். அதனால எல்லா நேரங்கள்லயுமே வந்துட்டு இந்த பயத்த வந்து மட்டுமே ஊட்டி வளர்க்கக்கூடாது. சில நேரங்கள்ல வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அம்மா கிட்ட ஓப்பனா பேச முடியும். மனசுல இப்படி தோணுது. இந்த மாதிரி கோவம் வருது. எதா இருந்தாலுமேவும் அத பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு நீங்க எப்படி பேசணும்ன்றத கத்து தரணும். நம்பர் 5 கேள்வி கேட்கறதுக்கு கற்று தரணும். எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. நம்ம சொல்லிக் குடுக்கலாமலேயே சில குழந்தைங்க நல்லாவே கேள்வி கேட்கறாங்க. ஸ்டில் அத நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிமோட்டிவேட் பண்ண வேணாம். சோ எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆப்வியஸ்லி கேள்வி கேட்கறதுல தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துக் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 5 முக்கியமான விஷயங்கள் பெற்றோர்களே உங்க குழந்தைகளுக்கு 10 வயசுக்குள்ளயே நீங்க வந்து சொல்லிக் குடுத்துருங்க. உங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.